தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற காரையாறு சொரிமுத்து ஐயனார் சங்கிலிபூதத்தா சாஸ்தாவுக்கு நடைபெற்ற கார்த்திகை மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பூஜை. பூதநாதர் அலங்காரத்தில் காட்சி கொடுத்த சொரிமுத்து ஐயனார் சங்கிலியால் அடித்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை காரையாறு அணைப்பகுதியில் தாமிரபரணி நதிக்கரையில் பாறைக்குன்றின் மேல் ஸ்ரீ சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில் அமைந்துள்ளது. இதுவே சாஸ்தாவின் முதல் திருக்கோவிலாக வணங்கப்படுகின்றது. இந்த திருக்கோவிலில் சுவாமி ஐயனார் பூரணா புஷ்கலா தேவிகளுடன் அருள்பாலிக்கின்றார். மேலும் சங்கிலிபூதத்தா சுவாமி மற்றும் மொட்டையன் சுவாமி இருவரும் மணி விழுங்கி மரத்தின் கீழ் வீற்றிருந்து சிறு தெய்வங்களாகவும் நாட்டார் தெய்வங்களாகவும் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். இத்திருக்கோவிலில் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பூஜை நடைபெறுவது வழக்கம். தென் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் திரளாக வந்திருந்து தரிசனம் செய்வதும் வழக்கம். கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான நேற்றைக்கு முந்தைய தினம் சிறப்பு நிகழ்ச்சியில் மேலவாசல் சங்கிலிபூதத்தாருக்கு சாஸ்தா அம்சமாக புலிமேல் வீற்றிருக்கும் பூதநாத சுவாமி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மேலும் மொட்டையன் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்விக்கப்பட்டிருந்தது. சுவாமிக்கு நெய்வேத்தியமாக சித்ரான்னங்கள் பட்சணங்கள் படைக்கப்பட்டது. நண்பகல் முதல் துவங்கி பூஜை, அபிஷேகம், அலங்கார நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். மேலும் விரதமிருந்து மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் பாடல்கள் பாடியும் சாஸ்தாவின் முதல் திருக்கோவிலாக விளங்கும் இங்கிருந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு சென்றனர். சங்கிலிபூதத்தாருக்கு நேர்த்திக்கடனாக பக்தர்கள் சங்கிலியால் தம்மை தாமே அடித்துக்கொண்டு தங்களது நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். மேலவாசல் பூதத்தார் மாதாந்திர பூஜை குழுவினரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்விழாவில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து அருள் பெற்றனர்.